அடுத்தது 4ஆம் இடத்து சந்திரன். 4ஆம் இடத்து சந்திரன் வந்து ஒரு வகையில் ப்ளஸ்ன்னா கூட இன்னொரு வகையில் சில இடங்களில் மைனஸ். நம்ம இந்த காரகோ பவனாஸ்திங்கிற ஒரு கான்செப்டை பார்த்துட்டே வருவோம் இல்லையா. 4ஆம் இடம் வந்து தாயை குறிக்கக்கூடிய ஒரு இடம். தாயை குறிக்கக்கூடிய இடத்துலையே போய் இந்த தாயை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரன் உட்கார்ந்ததுன்னா இந்த தாயோட இணக்கமான உறவு நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, உண்மைதான். ஆனாலும் சில பேருக்கு தாயே சிக்கலாகி போயிடுது. இப்போ 2-3 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் அம்மா ரொம்ப இது காட்டுறாங்க, நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி எண்ணம் வருதில்ல, இது வந்து நிறைய பேருக்கு உருவாகிடுது. இந்த குழந்தைகள் வந்து அதுங்களுக்குள்ள பாரபட்சமாக நம்ம அம்மா நம்மளை சரியாக கவனிக்கலையோ அந்த மாதிரி ஒரு பாரபட்சமான திங்கிங் வந்து தேவையில்லாமல் உருவாகிறதுக்கான சூழ்நிலை அவங்களோட நடவடிக்கையிலேருந்து உருவாகிடும். அப்போ 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ஒரு வகையில் ப்ளஸ். எப்படின்னா இயல்பான குணங்கள் தேவையானதெல்லாம் கிடைக்கும், வருவாயெல்லாம் கிடைக்கும், சொத்து சுகமெல்லாம் இருக்கும். இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கும் அம்மாவுக்கும் இடையிலான உறவுங்கிறது வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட தான் செய்யுது. பொதுவாக 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க வந்து தாயை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது நல்ல யோகமாக இருக்கும்.